ஏய் பரவாயில்ல. கைமா இது மசாலா போட்டுக்கலாமா பார்த்தா? மிளகாய் பொடி மொத்த ஃபார்முக்கு வந்துட்டாங்க. எத்தனை ஸ்பூன்? 1 2 3. காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் எல்லாம் செஞ்சுக்கணும். உப்பு போட்டுக்குது. உப்பு போட்டாச்சு. வேறு என்னத்தை போட்டிருக்கோம் அதில்? இதில் இன்னும் வேறு எதுவும் போட்டிருக்கோமா? அவ்வளோதானா? மசாலா என்னென்ன? வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், கசகசா எல்லாம் அரைச்சிக்கணும். முந்திரி கொஞ்சம் மசாலா அரைச்சிட்டோம். குழம்பு கொஞ்சம் மசாலா இதுக்கு கைமா கொஞ்சம் போட்டோம். ஓகே. முட்டை 3. முட்டை, தக்காளி அரைச்சி வச்சுக்கணும் தனியாக குழம்புக்கு. தாளிக்கும் வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், கறி, அவரைக்காய், ஓகே, மொச்சக்காய். எண்ணெய் காஞ்சோன்னு சோம்பு, சீரகமா, மூஞ்சி கறிக்கு அடிக்காது. இங்கே ஃபோன் தானே கிட்ட வச்சுக்கணும். ஃபோன் கொஞ்சம் வதங்கணும். அடுத்து தக்காளி, கறியும் வச்சுக்கா. கறி 3/4 கிலோ கறி, 1/2 கிலோ கைமா. குழம்பு மிளகாய்த்தூள் 1 2 2.5 ஸ்பூன். மட்டன் மசாலா சின்ன ஸ்பூன் 4 ஸ்பூன். கறி மசாலா 1 ஸ்பூன். புரியுது. மட்டன் வேகாதுன்னு குக்கரில் மாற்றி வேக வைக்கிறாங்க. தண்ணி போதும். தண்ணி எத்தனை விசில் ஒன்று தான்? 4 விசில். ஏங்க தக்காளி விழுது, மசாலா அரைச்ச தேங்காய், அந்த சோம்பு அதெல்லாம் அரைச்சி மசாலா. தண்ணி
முட்டை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகும். அப்படியா? வெந்தப்புறம் சின்ன சின்ன உருண்டை பண்ணி வச்சுக்கணும். கைமா உருண்டை. நல்லா மசாலா கொதிச்சோன்னே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக போடணும். மற்ற வேலை செய்வாங்க, அதனால் இவங்கள வேலை வாங்கியாச்சு. நிறைய கைமா வலை உள்ள போயிட்டுருக்கு. கைமா குழம்பு ரெடி. கைமா வெந்துடுச்சு. ஏதாவது உருண்டையும் மேலே வந்து கொண்டு இருக்கிறது. Okay.